ஹைதராபாத் நிஜாம் வந்து இவருக்கு ஆதரவு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் மதுரையின் ஆளுநராக இவரை சட்டப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியிருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து ஆர்காட் நவாப், பிரிட்டிஷ்காரங்க வந்து இவங்க எல்லாருக்குமே கோபத்தை உண்டு. தஞ்சாவூர், திருவிதாங்கூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அப்புறம் பிரிட்டிஷார், ஆர்காட் நவாப் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு படையை திரட்டி இப்ப யூசுப் கான் மேல ஒரு போரை தொடுக்கிறார்கள். யூசுப் கான் வந்து தனது படையில அப்போது சொல்றது பார்த்தீங்கன்னா 14,000க்கு மேற்பட்டவர் வச்சிருந்தார். 22 ரூபா சம்பளத்துல படை வீரர்களா. அந்த அளவுக்கு இவர்கள்ட்ட இந்த கூட்டுப்படைகள்கிட்ட படைபலம் இல்லாததால இந்த கூட்டுப்படை வந்து அந்த 1763 நடந்த இதில் வந்து பின்வாங்கி திருச்சிக்கு போயிடுறாங்க. இவர் கைதாகிட்டார் அப்படின்ன உடனே அவருடைய மனைவி, யூசுப் கானுடைய மனைவி, அவங்க வீட்டில் இருக்கிற வேலையாட்கள், அவங்க ஆதரவாளர்கள்லாம் திரட்டி கொண்டு இவரை மீட்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ பிரிட்டிஷ் படை பூந்து அந்த அம்மாவை அடித்து நொறுக்கி அந்த படையை சிதறடிச்சிருந்தாங்க. அந்த அம்மாவால் இவரை மீட்க முடியும். மூணு நாள் மனுஷன் உயிரோட இருக்கிறான். யாரு? யூசுப் கான். பொட்டிக்குள்ள அடைச்சி, ஒரு பொட்டிக்குள்ள சங்கிலி போட்டுக்கிட்டு அங்கே கொண்டு போய் பொட்டியை திறந்து சங்கிலி அவுத்து விட்டா அப்படியே எழுந்து 6 அடி அப்படியே ஜெய்ஜாட்டிக்காக நிற்கிறார். அப்படியே முகமது அலிகானிக்கே ஒரு பயம் வந்துச்சா, என்னடா இவ்வளோ புண்ணியம், எந்த இது பதட்டமே இல்லாம கைது பண்ணியிருக்கோம். இந்த நிலைமையில் தான் அந்த நடிகர், நீங்க சொன்ன மாதிரி நடிகர் கமலஹாசன் வந்து அந்த அவருடைய கதையை வந்து திரைப்படமாக எடுக்க முயற்சித்த போது அவருக்கு ஆதாரமாக இருந்த அந்த ஹெச்சி ஹில்ஸ் புத்தகமும், அடுத்தது வந்து இந்த கான் சாஹிப்போட சிந்து பாடல், அதில் இருக்கிற இதை வைத்து அவர் கதையமைப்பு தயார் பண்ணியிருந்தார். அதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் கண்டனங்களும் உருவானதுனால அந்த படம் கைவிடப்பட்டது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. புலித்தேவன் மேல இவர் ஒரு காழ்ப்புணர்ச்சியில இருக்காரு, மருதநாயகம் இருக்காரு. இப்போ பிரிட்டிஷாரை இவரே கூப்பிட்டு புலித்தேவனை அடக்குன்னு சொன்னோன்னு அவருக்கு ரொம்ப உற்சாகமாயிடும். இப்போ இந்நிலையில என்ன பண்றாருன்னா, புலித்தேவனை அடக்குவதற்கான சண்டை முற்றுகை போர்கள் வந்து 8 ஆண்டு நீடித்தது. சண்டை அந்த 8 ஆண்டுகள் அவங்க போராடி தோற்று போராடி, ஒரு நேரங்களில் வெற்றி பெற்று தோற்று போராடி அவரை வந்து புலித்தேவனை வந்து ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு 8 ஆண்டுகள் ஆனதாக பிரிட்டிஷார் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் என்னை வந்து வாழ்நாளில் மறக்க முடியாத சம்பவம். இந்த சம்பவத்தை நான் மறக்கவே மாட்டேன். உன்னை எப்போ என்னை நோக்கி நீ வாளை தூக்கி விட்டாயோ, உன்னை நான் உயிரோடு விடப் போவதில்லை, உன்னை கண்டந்துண்டமா வெட்டிடுவேன் பாரு. அப்போ 2 பேரும் கை கலப்பா போற சம்பவம்லாம் நடந்ததாக அந்த மினிட் புக்கில் குறிச்சு வச்சிருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொதுவா மருதநாயகம் அப்படின்னா கமலஹாசன் சார் படமா ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர முடியாம அப்படியே நிறுத்திட்டாரு, அப்படிதான் எல்லாத்துக்குமே தெரியும். மருதநாயகம் அப்படின்ற பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஒரு சில நபர்கள் அவரை வந்து தலைவராகவும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி ஷேர் பண்ணுங்க சார். மருதநாயகம் வந்து அப்படி இருந்தும் இவன் நம்மளை வந்து மதிக்கலையே அப்படின்ற ஒரு கோபத்துல என்ன பண்றாங்கன்னா, ஹைதராபாத் நிஜாம், அதாவது நவாப்புக்கு மேல நிஜாம். இங்க என்ன ஒரு இது நுங்கம்பாக்கத்துல ஒரு நிஜாம் இருந்தார். இவரையும் மீறி ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்றாருன்னா, நீங்க வந்து மதுரை, நெல்லையில நீங்க பிரிட்டிஷ்காரெல்லாம் பயப்பட தேவையில்ல, நீங்க ஆர்காட் நவாப்புக்கும் பயப்பட தேவையில்லை, யார் கூப்பிட்டாலும் போக வேண்டாம், நீங்க அவங்கள கட்டுப்பட தேவையில்லை
ஹைதராபாத் நிஜாம் ஆகிய நான் சொல்கிறேன், நீங்கள் மதுரையும் நெல்லையும் வந்து நீங்கள் வரி வசூல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி முறையாக ஒரு கடிதம் எழுதி ஒப்பந்தம் எழுதி சட்டப்பூர்வமாக எழுதி மதுரையின் ஆளுநராக யூசுப் கானை பிரகடனப்படுத்தி விடுறார். இப்போ வந்து ஹைதராபாத் நிஜாம் இந்த சூழ்நிலையில் இவருக்கு வந்து பாளையக்காரர்கள் எதிராக இருக்காங்க, ஆர்காட் நவாப் எதிராக, பிரிட்டிஷ் எல்லாரும் எதிராக திரும்பி விட்ட நிலையில நிஜாம் ஆதரவு கொடுத்துருக்காரு. ஹைதராபாத் நிஜாம் வந்து இவருக்கு ஆதரவு கொடுத்ததோடு மட்டும் இல்லாம மதுரையின் ஆளுநராக இவரை சட்டப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியிருக்கார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து ஆர்காட் நவாப், பிரிட்டிஷ்காரங்க வந்து இவங்க எல்லாருக்குமே கோபத்தை உண்டு பண்ணிடுது. என்னடா நாம இவனை அழிக்கணும்னு நினைக்கிறோம், இவனுக்கு வந்து இப்படி ஒரு ஆளுநர் பதவி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப திடீர்னு போய் நாம ஒரு படை நடத்தி ஏதாவது பண்ண முடியாது. ஏன்னா இவரு ஹைதராபாத் நிஜாம் சட்டப்பூர்வமா ஆளுநர். ஆக சட்ட ரீதியாக யூசுப் கானை எப்படி பிடிக்கலாம் அப்படின்றத பத்தி இவங்க சட்ட ரீதியாக ஆலோசனை நடத்துறாங்க. இது இப்போ அந்த ஆலோசனை அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா, தஞ்சாவூர், திருவிதாங்கூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அப்புறம் பிரிட்டிஷார், ஆர்காட் நவாப் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு படையை திரட்டி இப்ப யூசுப் கான் மேல ஒரு போரை தொடுக்கிறார்கள். இப்போ 1763 அந்த போர் நடக்குது. 1763 அந்த போர் நடக்குது. அப்ப அந்த போர் நடக்கும் பொழுது நல்ல மழை, சரியான மழை. இந்த மழையில இவர்களால இந்த இந்த கூட்டுப்படைகள் இருக்கு இல்லைங்களா, பிரிட்டிஷ் ஆர்காட் நவாப்போட சேர்ந்த கூட்டுப்படைகளால சரியாக அந்த போரை நடத்த முடியல. அப்புறம் இவர்கள் திரட்டிய படைகள் வந்து போதிய அளவுக்கு வந்து பெரிய வீரர்களோ வந்து இது இல்லை. படையை வந்து இப்போ யூசுப் கான் வந்து தனது படையில் அப்போது சொல்றது பார்த்தீங்கன்னா 14,000க்கு மேற்பட்டவர் வச்சிருந்தார். இந்த 22 ரூபா சம்பளத்தில் படை வீரர்களாக அந்த அளவுக்கு இவர்கள இந்த கூட்டுப்படைகள படைபலம் இல்லாததால இந்த கூட்டுப்படை வந்து அந்த 1763 நடந்த இதில் வந்து பின்வாங்கி திருச்சிக்கு போயிடுறாங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றாருன்னா, திரும்பவும் அந்த ஹைதராபாத் நிஜாம் வந்து என்ன பண்றாரு, ஏன்டா நான் ஆளுநரை நான் நியமிச்சிட்ட பிறகு நீங்க போய் இது பண்றீங்க, எனக்கு கீழே தான் நீங்கள் எல்லாம் பாளையக்காரர்கள் எல்லாமே எங்களுக்கு கீழே தான், நீங்க எப்படி போய் அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி என்ன பண்றாரு, மதுரையினுடைய ஆளுநர் யூசுப் கான் தான் அப்படின்னு திரும்பவும் அவர் ஆளுநராக மதுரையில் அவரை பிரகடனப்படுத்துறார். இப்போ பழையபடி என்ன பண்றாங்கன்னா, ஆர்காட் நவாப்பு, பிரிட்டிஷு 2 பேரும் சேர்ந்து சட்ட ரீதியாக யூசுப் கானை பிடித்து தூக்கிலிட வேண்டும் என்று அவங்க ஒரு இதை பிரகடனப்படுத்துறாங்க. இந்த நிலைமையில திரும்பவும் 1764 மீண்டும் மதுரையை வந்து இந்த கூட்டுப்படைகள் முற்றுகையிடுகிறார்கள். முற்றுகையிடுகிற பொழுது இப்போ வந்து இந்த கூட்டுப்படையை திரும்ப முறியடிக்கிறதுக்கு ரொம்ப திணறுகிறார். யாரு? யூசுப் கான் திணறுகிறார். சரி, ஆனாலும் இவர் ரொம்ப திணறினாலும் இப்போ அதில் வந்து அவருக்கு வந்து அவர் கூட இருந்த ஐரோப்பாவை சேர்ந்த படை தளபதிகள், அப்புறம் முக்கிய அலுவலர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 13 பேர் அந்த இந்த 1764 நடந்த சண்டையில் அவங்க கொல்லப்படுறாங்க இந்த கூட்டுப்படையினால். இப்போ முக்கியமான தளபதிகள் அவருக்கு யூசுப் கானுக்கு இறந்து போயிட்டாங்க. சாப்பாடு உணவு சரியா கிடைக்கல, வெளியிலிருந்து உள்ள வரணும் இல்லைங்களா, கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யூசுப் கான் திணறிக்கிறாரு. அப்போ என்ன பண்றது, உணவு இல்லை, என்ன பண்ணுவீங்க, இல்லை கோட்டைக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க, படை வீரர்கள் இருக்காங்க, 14,000 பேர் வச்சிட்டு இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, என்ன பண்றது? தன்கிட்ட வச்சிருந்த குதிரைகள்லாம் இருக்கு இல்லையா, குதிரைகளை வந்து வெட்டி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இந்த இதை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு யார்? யூசுப் கான். அதுக்கு பிறகு இவர்கள் என்ன செய்றாங்க, இந்த கூட்டுப்படையினர், நாம என்ன செஞ்சு அவன் வந்து சாப்பாடு இல்லாம எப்படி உள்ள இருக்கான், இவன் தான் உள்ள இருக்கிற ஆடு மாடு கோழி இந்த குதிரையை சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா நிலைமை எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப மோசமான நிலைமை அது. அந்த நிலைமையில உள்ள இவங்க இருக்காங்க. ஆனா அவர்களை வந்து முறியடிக்க முடியல. இவங்க வெளியில இருந்து இது பண்றாங்க. என்னடா என்ன பண்ணி அவனை ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு
யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. இப்போ பிரிட்டிஷார் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் சண்டையில் ஜெயிக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எல்லா சண்டையிலும் எடுத்து பாருங்க, அந்த எதிரி படையில் இருக்கிற சில பேரை முக்கியமான ஆட்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு ஒரு ஒரு பேரம் பேசுவாங்க. நான் வந்து உனக்கு ஏதாவது செய்கிறேன் அப்படிலாம் இவங்க பேச மாட்டாங்க. என்ன பேசுவாங்கன்னா, 2 விதமாக அவனுக்கு சொல்லுவாங்க செய்தி. என்னென்னா, இங்கே பாருப்பா, நீ வந்து இந்த இந்த ராஜா இப்போ இப்போ நீ சண்டை போடுற ராஜாவுக்கு முக்கியமாக வேண்டப்பட்ட ஆட்கள், நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் இந்த சண்டையில் ஜெயிச்சிட்டோம்னா உங்களை கொன்னுடுவோம், உங்களை கொன்னுடுவோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்வோம். டீல், இந்த டீல் எப்படி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவன் சாவானா உயிரோடு இருக்கிறதுக்கு விரும்புவானா? உயிரோடு. அதனால் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூசுப் கானோட நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்த சீனிவாசராவ், அப்புறம் மருத்துவர் பாபா சாஹிப், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கின பிறகு யூசுப் கானை நாங்கள் எப்படியாவது வந்து பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் ஒரு நாள் காலையில் பிரிட்டிஷார் ரெக்கார்ட் படி ஏதோ ஒரு மசூதியில் தொழுகை செய்து கொண்டு இருந்ததாக பிரிட்டிஷ்கார் இதில் இருக்குது. ஆனால் மற்ற வரலாற்று ஆய்வாளர்களுடைய இதில் குறிப்புகளில் என்ன இருக்குதுன்னா, அவர் வந்து ஒரு தனி வீடு ஒன்று, அவர் வீட்டில் அவர் இந்த நிர்வாகத்துக்காக வச்சிருக்கிற வீட்டில் அவர் வந்து காலையில் தொழுகை செய்கிறார். தொழுகை செய்யும் பொழுது இவங்க இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் அவரை அப்படியே தொழுகையிலேயே அமுக்கி பிடிச்சி அவருடைய தலைப்பாகிய உருவி கையை கட்டி கண்ணை கட்டி காலெல்லாம் கட்டி அவரை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணி அதுக்கு வந்து இவங்க பிரிட்டிஷார் அனுப்பின ஆள் வந்து மார்ச்சன்ட். அந்த மார்ச்சன்ட் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதான் பிரிட்டிஷார் மருதநாயகத்தை கைது பண்றதுக்காக நியமிச்ச ஒரு ஆள் மார்ச்சன்ட். இவர் யாரு? பாண்டிச்சேரியில மருதநாயகத்தோட பழகிய ஃப்ரெண்டு. நல்லா கவனிங்க. மொழிகள் சொல்லி அந்த மார்ச்சன்ட் தான் என்ன செய்யறாருன்னா, யூசுப் கானை கைது பண்ணி அந்த கேம்பல்னு ஒருத்தர், அவர் பிரிட்டிஷுடைய அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறார். இப்போ இவர் எப்படி கொண்டு போறாங்க? இப்போ இந்த யூசுப் கானை தூக்கிலிடுன்னு சொல்லிட்டு ஆர்காட் நவாப்பும் பிரிட்டிஷாரும் உத்தரவிட்ட பிறகு அவங்க ஆர்காட் நவாப்புக்கும் பிரிட்டிஷ்காருக்கும் ஒரு டீல். என்ன பண்ணாரு இந்த முகமது அலி வாலாஜி என்ன பண்ணாருன்னா, நீங்க யூசுப் கானை கொல்லக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, உயிரோடு பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது நான் இந்த மதுரையோ நெல்லையோ எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்றது டீல். அதனால பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாரு, நீ ஏதாவது பண்ணிங்க, எங்களுக்கு தேவை பணம், அதனால நாங்கள் அவனை பிடிச்சி உங்களோட உயிரோட கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு. அப்போ பிடிச்சி இந்த கேம்பலிடம் ஒப்படைக்கிறார். யார்? இந்த மார்ச்சன்ட் ஒப்படைக்கிறாரு. இவர் வந்து இவருக்கு நெருங்கிய இவர் தான் கேப்டனாக மதுரையில் இவர் வச்சிருந்தார். யார்? யூசுப் கான் வந்து மார்ச்சன்ட் தன்னுடைய பழைய நண்பர் என்பதனால அதோடு மட்டும் இல்லை, இந்த திருச்சியில் நடந்த போரில் பிரெஞ்சு படையில் மார்ச்சன்ட்டும் இருக்கார். அப்போ வந்து ஒரு சண்டையில் அவருக்கு ரொம்ப அடிபட்டு இதாக இருக்கும் பொழுது அவரை இவர் தான் காப்பாற்றுறாரு. யார்? யூசுப் கான் தான் காப்பாற்றுறாரு. இந்த இதெல்லாம் நண்பர் இந்த காப்பாற்றியது எல்லாம் சேர்ந்து மார்ச்சன்ட் வந்து அவர் கூட தளபதியாக இருந்து நிறைய உதவிகள் புரிஞ்சிருந்த நிலையில் அவரே வந்து இவருக்கு எதிராக மாறி அவரை வந்து கைது பண்ணி அந்த கேம்பலிடம் ஒப்படைக்கிறார். இப்போ என்ன நிலைமைன்னா, இவர் கைதாகிட்டார் அப்படின்னோடனே அவருடைய மனைவி, யூசுப் கானுடைய மனைவி, அவங்க வீட்டில் இருக்கிற வேலையாட்கள், அவங்க ஆதரவாளர்கள்லாம் திரட்டி கொண்டு இவரை மீட்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ பிரிட்டிஷ் படை பூந்து அந்த அம்மாவை அடித்து நொறுக்கி அந்த படையை சிதறடிச்சிடுறாங்க. அந்த அம்மாவால் இவரை மீட்க முடியல. இந்த நிலைமையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, இவனை நீங்கள் அப்படியே சும்மா கையும் காலையும் கட்டி கொண்டு வந்தீங்கன்னா அவனை கொண்டு வர முடியாது, அதனால் இவரை பத்திரமா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்காட் நவாப்பு கடிதம் அனுப்புகிறார். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவர் உடல் முழுவதும் சங்கிலியால் கட்டி ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி கொண்டு போகிறாங்க. இங்கிருந்து ஆர்காட்டுக்கு போகிறதுக்கு 3 நாள் ஆகுது. எது? 3 நாள் மனுஷன் உயிரோட இருக்கிறான். யார்? யூசுப் கான்.
பொட்டிக்குள்ளே அடைச்சியும் இது ஒரு பொட்டிக்குள்ளே சங்கிலி போட்டு கட்டி அங்கே கொண்டு போய் பொட்டியை திறந்து சங்கிலி அவுத்து விட்டா அப்படியே எழுந்து 6 அடி அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிறாராம். அப்படியே முகமது அலிகானிக்கே ஒரு பயம் வந்துருச்சான். என்னடா இவன் இவ்வளோ பண்ணி எந்த இது பதட்டமே இல்லாமல் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பிரிட்டிஷார்கிட்ட முகமது அலிகான் வாலாஜா என்ன சொல்கிறாரு, இவன் வந்துட்டான், இவனை வந்து தூக்கிலிட வந்து எங்கள் பொறுப்பு, எங்ககிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க, இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பிரிட்டிஷ் அந்த மதுரையில் இருந்து இந்த திண்டுக்கல் போகிற ரூட்டில் சம்மட்டிபுரம்னு ஒரு ஊர், அங்கே வந்து இவங்க பிரிட்டிஷ் இராணுவ முகாம் இருக்குது, அந்த இராணுவ முகாமுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து தூக்கிலிடுறதுக்கு முகமது அலிகான் வந்து சொல்கிறார். இப்போ அந்த பொறுப்பை மார்ச்சண்ட்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீ தான் தூக்கில் போடணும். அவர் ஃப்ரெண்டுன்னு தெரியாது அவங்களுக்கு. அவன் தான் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க இல்லையா, இவங்க சரிங்க நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு தூக்குக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி 1764 அக்டோபர் 15ஆம் தேதி 15ஆம் தேதி தூக்கு மேடைக்கு கொண்டு போய் தூக்கில் போடுறாங்க. இவரை போட்டு தூக்கில் போட்டு அந்த லிவரை இழுத்த உடனே மரம் முறிஞ்சு கீழே விழுந்துடுறாரு. யாரு? யூசுப் கான். உடனே என்ன பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு பார்த்தா மரம் பலம் இல்லாமல் இருந்தது, அதனால் அவர் முறிஞ்சு விழுந்துட்டாரு அப்படின்னு. சரி விடு, சரி நாளைக்கு தூக்கு அப்படின்னு. மறுநாளும் தூக்கு. அதே மார்ச்சண்ட் போய் மறுபடியும் தூக்குக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. பழையபடியும் அந்த மரம் முறிந்து கீழே விழுது. ஆமாம், கீழே விழுந்துடுது. பழையபடியும் என்ன ஐயோ வந்து ஒரு மரத்தை வந்து வலிவான மரமாக பார்த்து நல்ல கயிறாக பார்த்து இதெல்லாம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறாங்க. பழையபடி அடுத்த நாள் தூக்குலையும் இதே போல் மரம் முறிந்து விழுகிறது. அப்போ தான் முகமது அலிகானுக்கு புரியுது இதில் ஏதோ சதி இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இந்த மார்ச்சண்டும் இவரும் ஃப்ரெண்டு, அதனால் அவர் சாகாமல் இருக்கிறதுக்காக அவர் செய்த ஏற்பாடு, மார்ச்சண்ட் செய்த ஏற்பாடு அப்படி என்று ஒரு குறிப்பு அதில் இருக்கிறது. இந்த நிலைமையில் முகமது அலிகான் வாலாஜா வந்து ரொம்ப கோபம் கொண்டு இவனை வந்து தூக்கிலிட்டா தப்பிச்சிடறான். சரி இவனை வந்து நாமளே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரை வந்து கை கால் தலை எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டுறாங்க. யார் காட்டினவா தனியாக. இதில் இடையில ஒரு கதை ஒன்று இருக்குது. இதில் இடையில இப்போ யூசுப் கான் வந்து என்ன பண்ணாலும் அவர் வந்து இறக்க மாட்டார் என்று ஒரு செவி வழி கதை. அந்த கதையின்படி அவர் வந்து தன்னுடைய கையில் கிழித்து அதுக்குள்ளே தங்கத்தால் அந்த காலத்து சிப்பு, இப்போ நம்ம சிப் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தங்கத்தால் செய்த ஏதோ ஒரு மந்திர தகடு வந்து கைக்குள்ளே வச்சு தச்சு வச்சிருக்காரு, அதனால் அவர் சாக மாட்டார் என்று ஒரு வரலாறு கிடையாது, அதுவும் செவி வழி கதை. ஏன்னா அவர் திறமைசாலி. ஆனால் சில பேர் மந்திரவாதின்னு கூட சொல்லுவாங்க இந்த அவருடைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த முகமது அலி வாலாஜா என்ன பண்ணுறாருன்னா, கையை தனியாக வெட்டி தனித்தனியாக வெட்டி, இதெல்லாம் இருந்தால் தானே நீ வந்து உனக்கு இந்த மந்திர தகடு தாயத்து இந்த சிப்பு வேலை செய்யும் உனக்கு, அதனால இந்த கை கால் எல்லாம் தனித்தனியாக வெட்டி என்ன பண்ணுறாருன்னா, இந்த கையை மதுரையில் போடும், இந்த கையை திருநெல்வேலியில் போடும், இந்த கையை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் போடும், அப்படி ஒரு ஊருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு அவரை வந்து அவரை கொன்னுடுறாங்க. இதுதான் அவருடைய 1764 அக்டோபர் 15ஆம் தேதி அவர் வந்து இந்த தூக்கிலிருந்து தப்பித்த பிறகு வெட்டி கொல்லப்படுகிறார். அப்படி என்பது இந்த ஹீல்ஸ் உடைய புத்தக குறிப்புகள், பிரிட்டிஷாருடைய குறிப்புகள், அப்புறம் அந்த சிந்து சொன்னேன் இல்லையா, கான் சாஹிப் சிந்து, இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய குறிப்புகள் இதை வைத்து தான் இந்த யூசுப் கானுடைய வரலாறு. யூசுப் கான் ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பேசப்படலை அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடிய பெரிய வீரர்கள், மாபெரும் வீரர்கள் எல்லாருமே பிரிட்டிஷ்காரை வந்து எதிர்த்து தான் போராடினார்கள். இங்கே நீங்கள் மணப்பாறையில் தொடங்கி லட்சுமண நாயக்கரில் தொடங்கி பூலித்தேவன் வரையிலும்
அப்புறம் அதுக்கு பிறகு வந்த மருதுபாண்டியர், வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாருமே பிரிட்டிஷாருக்கு எதிராக தான் எதிர்த்து போராடினார்கள். ஐதர் அலி, திப்பு சுல்தான் எல்லாருமே எதிர்த்து போராடினார். ஆனால் யூசுப் கான் என்கிற மருதநாயகம் மட்டும் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய வசதிக்காக பிரிட்டிஷாரோடையும் பிரெஞ்சுக்காரோடையும் இணக்கமாக இருந்து நமக்கு எதிராக நம்முடைய மக்களுக்கு எதிராக அவர் இருந்ததாக கருதப்படுகிறார். ஆனால் அவரும் சில நல்லதுகளையும் மக்களுக்கு செய்திருக்கிறார். ஆனால் நம்முடைய பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது என்னவென்றால், இவர் வரி வசூல் செய்வதில் மக்களிடத்திலே கடுமையாக நடந்து கொண்டார், பலவிதமான அட்டூழியங்களை செய்தார், பல பேர் கொல்வதற்கு காரணமாக இருந்தார். இப்போ அந்த முதல் படை உள்ள வரும்பொழுது இந்த கள்ளர் மரபினர்ல முதல்ல ஒரு கிராமத்தில் 500 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்புறம் 1759 வந்து இதே அந்த ஆர்காட் நவாப் இந்த படைகள் வருகின்ற பொழுது அந்த ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பேரை கள்ளர் மரபினரை இவர்கள் வந்து கொன்றதாக ஒரு 1956 5000 பேர் கள்ளர் மரபினை சேர்ந்த மக்களை வந்து இவர்கள் கொடூரமாக கொன்றதாக ஒரு பதிவு இருக்குது. அதுக்கு வந்து யூசுப் கான் வந்து அவர் அந்த படையில் இருந்தார் என்பதனாலையும் இவர் பேரில் பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு வெறுப்பில் இருந்தாங்க. அதனால தான் வந்து யூசுப் கான் வந்து அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் போற்றப்படுவதில்லை, பேசப்படுவதில்லை. இந்த நிலைமையில்தான் அந்த நடிகர், நீங்கள் சொன்ன மாதிரி நடிகர் கமலஹாசன் வந்து அந்த அவருடைய கதையை வந்து திரைப்படமாக எடுக்க முயற்சித்த போது அவருக்கு ஆதாரமாக இருந்து அந்த ஹெச்சி ஹில்ஸ் புத்தகமும், அடுத்தது வந்து இந்த கான் சாஹிப்போட சிந்து பாடல் அதில் இருக்கிற இதை வைத்து அவர் கதையமைப்பு தயார் பண்ணியிருந்தார். அதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் கண்டனங்களும் உருவானதுனால அந்த படம் கைவிடப்பட்டது. இதுதான் அந்த யூசுப் கானுடைய வரலாறு. இது வந்து நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதுக்குள்ள நிறைய செய்திகள்லாம் இன்னும் நிறைய இருக்கிறது. இதை வந்து சொன்னால் பெரிதாக போகும் என்பதை இந்த அளவிலே இதை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றிம்மா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.